Greetings everyone, welcome to our channel. In the video la 8th standard English first midterm test model question paper இதை மட்டும் படிக்க வேண்டாம் because நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இதை மட்டும் படித்தா போதுமான்ட்டு. இது லாஸ்ட் இயர் நடந்தது. ஜஸ்ட் ஒரு நம்ம ரிவிஷனுக்காக மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4 கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம டே டு டே அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக அந்த டைமுக்கு நீங்கள் வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 50 மார்க்ஸ் அதில் 3 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிஃபோர் தேட் நம்ம ஒரு கொஷின் பேப்பர்லாம் டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்னலாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற டிப்ஸும் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு 3 ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மார்க்லேயே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஹோமோஃபோன், எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் வருது இல்லையா. ஜிஎஸ்டினா குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு, அடுத்து ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ப்ளூரல், இது எல்லாமே ஈஸி. மேன்ன்றது மென், காம்பவுண்ட் வேர்ட், சாஃப்ட்வேர், அந்த மாதிரி. அடுத்து கலெக்டிவ் நவுனும் கேட்டிருக்காங்க. டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ், ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், டேஷ் ஆஃப் டீ, கப் ஆஃப் டீ, டேஷ் ஆஃப் கிரேப்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. அந்த ப்ரோஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷனில் சொல்லியிருப்போம். இந்தந்த பார்ட்லாம் வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க, அதை தரவாக பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க மாதிரி. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் இருக்கிறத ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு 5 to 8 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இது லாஸ்ட் மொமெண்ட் என்னால் ரிவிஷன் பண்ண முடியாது அப்படின்றவங்க, அதாவது ஓரல் டெஸ்ட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க, அந்த கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு அதில் ஏதாவது தெரியாமல் இருக்கா, நீங்கள் படிக்காமல் மிஸ் பண்ணியிருக்கீங்களா, இது புதுசாக இருக்குது, இதை படிக்கலைனானா அது எங்கே இருக்குன்றதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. இல்லையா இதில் வந்து எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைம் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் நம்மளோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா, இங்கிலீஷ்லாம் ஜென்ரல் பார்ட் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து தரோவாக வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் ப்ரொனவுன், ஹீ ஷீ, அந்த ப்ரொனவுன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இது புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே எக்ஸாம்பிள் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுலேருந்து கேட்டாலும் இது ஜஸ்ட்டு சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண சொல்ல நமக்கு வந்து கொடுத்துருக்க அந்த அட்ஜெக்டிவை கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் இஆர் இல்லைனா மோர் ப்ளஸ் அந்த அட்ஜெக்டிவ் போடணும். அதுக்கு அடுத்தது சூப்பர்லேட்டிவ்னும் போது இஎஸ்டி, அப்படி இல்லைனா மோஸ்ட் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ டால், டாலர், டாலஸ்ட், லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட். சிம்பிள் திங், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் 2 மார்க் கொஷின்ஸை 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. மெமரி போயம் கம்பல்சரி 5 மார்க்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் 3 மார்க்ஸ், இது சப்ளிமெண்ட்ரி பார்த்துக்கோங்க தரோவாக. அதிலே சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தரோவாக முடித்த பிறகு ரைட் அ கம்ப்ளைனிங் லெட்டர் டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை த லவுட் ஸ்பீக்கர் அண்ட் மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். இட் இஸ் வெரி 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 ரிப்பீட்டட் லெட்டர். இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடியது. ஸோ ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.